முதல் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏதேனிலே உண்டாக்கினார். ஏதேனில் இருந்த ஒரு குடும்பம். ஆண்டவர் ஏன் ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கல சொல்லுங்க? ஒரு கூட்டத்தை உண்டாக்கியிருந்தா எந்த ஆதாமுக்கு எந்த ஏவாள்னு அங்கே ஒரு சண்டையே நடந்திருக்கும்ல. ஒரு பெண்ணை பார்ப்பார அழகா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தா இன்னொரு பெண்ணை அதை விட ஐயோ ஆண்டவரை இது வேண்டாம் ஆண்டவரை நான் அந்த பெண்ணை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனம் போல சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் ஆண்டவர் ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டு பண்ணினார். ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களை இணைச்சார்ல, பாஸ்டர் சொன்ன மாதிரி 25 வருஷம் கழிச்சு யோசிக்கிறீங்க இன்னத்துக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு. இல்லை, உங்களை இணைத்தவர் ஒரு தேவன். உங்களை கணவன் மனைவியாய் பிணைத்தவர் ஒரு தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோமா, பரவாயில்ல, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, இனிமேல் இணைக்கப்பட்ட நீங்கள் இயேசுவை சேவிக்க வேண்டும். அன்றைக்கு ஏதேனிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை, சத்த வரல, என் குடும்பத்தை தேவன் உண்டாக்கினார். பெண்கள் சொல்லுங்க, இந்த கணவரை தேவன் எனக்கு கொடுத்தார். சகோதரர்கள் சொல்லுங்க, இந்த மனைவியை தேவன் எனக்கு கொடுத்தார். அழகா இல்லதான், ஆனாலும் அந்த மனைவியை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. சிவப்பா இல்லை, ஆனாலும் அந்த மனைவியை தான் ஆண்டவர் கொடுத்தார். எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த மனைவியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல வாழும்படி கர்த்தர் கொடுத்தார்.